உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும். செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise Lord. Hallelujah.
Praise Lord. Hallelujah. யோவான் 11வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு அதை கேட்ட போது உடனே ஓடி உடனே கழுதையின் மேல் ஏறி கிடு 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 என்று வேகமாக லாசருவின் வீட்டுக்கு போனாரா? அப்படியா இருக்குது? வசனத்தை படிங்க. அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர்கள் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். என்னங்க, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான், சரி. அதுக்கப்புறம் கீழே இயேசு மார்த்தார் இடத்திலும் அவருடைய சகோதர இடத்திலும் லாசர் இடத்திலும் அன்பா இருந்த, அட்டட்டா ரொம்ப அன்பா இருந்திருக்காரு பாப்பா, உடனே போய் மிராக்கிள் பண்ணிடுவார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா கீழே வசனம் சொல்லுது, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே, நகரலங்க, அமைதியா இருக்கிறார். இது கழுகு சொன்ன பார்த்தீங்களா? மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? மேட்ச் ஆயிடுச்சுங்களா? இந்த கழுகு சொன்ன பார்த்தீங்களா? விட்டுடுச்சு. இப்படிதான் விடுவார் சில நேரம். ஆனால் விட்டாலும் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கழுகு அந்த குஞ்சியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது கை மீறி விட்டுறாது குழந்தைய, அங்கேயே இருக்கிறாரு. நான் கேட்குறேன், இன்னொன்று நேற்று நான் பார்த்தேன், நம்மலாம் சொல்லுவோம், பிரதர் ஆண்டவரை தானே பிரதர் நேசிக்கிறேன் சிநேகிக்கிறேன், எனக்கு ஏன் பிரதர் இது நடந்துச்சு? அது யாரு? லாசர் யாரு? உமது சிநேகிதன். இவர் ரொம்ப அவங்களும் நேசிக்கிறாங்க இவங்களும் நேசிக்கிறாங்க. ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைக்கு ஏங்க இந்த பிரச்சனை? வந்திருக்க கூடாது தானங்க. ஆண்டருடைய பாசம் என் மேல இருக்கிறாங்க, என் ஆண்டு நேசிக்கிறேன் தானங்க சொல்றாரு. அது வியாதியோ என்ன வேணா வச்சுக்கோங்க, இப்போ உங்க லைஃப்ல வச்சுக்கோங்க. அப்ப ஏங்க இதெல்லாம் நடக்குது? லூக்கால கேட்பாங்க, போதகரே, இவன் குருடனாய் பிறந்தது, இவன் செய்த பாவமும் இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமோ, யார் செய்த பாவம்? ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் சொல்லுவார், ஏய், அவன் பெற்றவன் செஞ்ச பாவம் இல்லை, இவன் செஞ்சவன் பாவம் இல்லை, என்னுடைய கிரியைகள் வெளியரங்கமாக. இங்க சொல்றாரு, இங்க என்ன சொல்லுவார்னா, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் மரணத்துக்கு ஏதுவானதே கிடையாதுங்க, ஃபெயிலியருக்கு ஏதுவானதே கிடையாதுங்க. என்ன நடக்க போகுது? இப்போ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல என்னங்க பிரதர், ஒருவேளை அம்மாவால இல்லைன்னா என்ன செஞ்ச பாவத்தினால, அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் ஃபோக்கஸே பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது என்ன தெரியுமா? இப்போ இருக்கிற ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த ப்ராப்ளம்ல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு என்னங்க தேவை? எதனால வந்துச்சுன்றது தேவையா, இல்லை எதனால் அதுக்கு விமோச்சனம் வரப்போகுதுன்றது தேவையா? எது நமக்கு இன்னைக்கு தேவை? அது எதனால வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்? அது தேவையில்லை. இன்னைக்கு தேவை, நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏய் அதெல்லாம் விட்டுடு, இன்னைக்கு என்னமாக போகுது? தேவனுடைய மகிமையை நான் வெளியரங்கமாக்க போறாங்கல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அது சொல்லிட்டாருப்பா, அது மரணத்துக்கு ஏதுவான. நீங்க பயப்படுறீங்களா ஒரு பயம், அந்த பயத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல. உங்கள் கடன் பிரச்சனையா இருக்கலாம், உங்க வியாதியின் பிரச்சனையா இருக்கலாம், அதை குறித்து ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்துக்கு ஏதுவானவைகள் அல்லன்னு சொல்றாரு. என்னுடைய மகிமை வெளியரங்கமாக போகிறதுன்றார். அந்த பகுதியில பாப்பீங்க, தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகிறத பாப்பீங்க. காட்ஸ் க்ளோரி வரும், அப்படியே டிஸ்ப்ளே ஆகுமா. அவருடைய மகிமை வெளியரங்கமாக மாம்சமான எல்லா கண்ணும் பார்க்கும். எல்லா கண்ணுனா இப்போ உங்க மேல கடவுளுடைய மகிமை வெளியரங்கமாகுதுங்க. மாம்சமான எல்லா கண்ணுனா கொளத்தூர்ல இருக்கிற மாம்ச கண்ணா, இல்ல சென்னையில் இருக்கிற மாம்ச கண்ணா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மாம்ச கண்ணா, இல்ல இந்தியாவா, இல்ல உலகமா, அதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க.
வசனம் சொல்லிடுச்சு, மாம்சமான யாவும் அதை பார்க்கும். உங்க மேல உதிக்கிற மகிமையை உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் பார்ப்பாங்க. எல்லா மனுஷனும் பார்ப்பாங்க. எல்லா மனுஷனும் பார்ப்பாங்க. ஒரு மனுஷன் பார்க்க மாட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், டென்னிஸ்ல ஒருத்தவர் நடால் இல்லை, இப்பெல்லாம் யார் இருக்காங்க? நான் இருந்தப்போ ஒரு நடால் நினைக்கிறேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் யார் இருக்காங்க ஃபேமஸ்? கிரிக்கெட்ல தெரியும், இப்போதைக்கு கோலி அவங்களாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டா எந்த உலகத்துக்கு தெரியுதா? இவங்க ஃபேமஸ் ஆனதா உலகத்துக்கு தெரியுது இல்லைங்க. நம்ம யாருங்க? நம்ம யாரு? ஆண்டவருடைய புள்ள, கடவுளுடைய புள்ள, உலகத்துக்கு தெரியுங்க. ஒருத்தன் கிரிக்கெட்டை நம்பி போய் அவன் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகி உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா, ஒருத்தவன் கர்த்தரை நம்பி போய் அவன் கர்த்தரால ஃபேமஸ் ஆகும் போது உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கண்ணுக்கும் தெரிவாங்க. அவன் மாம்சமான எல்லா கண்ணும் அவனை பார்க்குங்க. யோசேப்பை பார்த்துச்சிங்க. யோசேப்பை பார்த்துச்சிங்க. வந்துச்சு எகிப்துக்கு வந்து, ஐயா பஞ்சம் இல்லையான்னு ஓலமிட்டார்களாம். எல்லா தேசத்திலிருந்து வந்தாங்க. வந்து யாரை தெரியுமா பார்த்தாங்க? யோசேப்பை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. சாப்பாடு கொடுன்னு கேட்டாங்க. இந்த உலகத்துக்கு அளக்க போறதே நீங்க தாங்க. உங்களை வச்சுதான் படி அளக்க போறாரு. உங்களை வச்சுதான் படி அளக்க போறாரு. எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ. ஆனா நடக்கிறத பார்த்தாலாம் அப்படிலாம் ஒன்றும் பெருசா தெரியலையே பிரதர். தெரியாது, அது தெரியாது. குழியில கொஞ்ச காலம், சிறைச்சாலையில கொஞ்ச காலம் இப்படி இருந்தது. நடக்கிறத பார்த்தா ஒன்றும் தெரியல. தாவீது காட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கொசு இருந்து கொசு கடிச்சதா பூச்சி கடிச்சதெல்லாம் தெரியல. நடக்கிறத பார்த்தாலும் ஒன்றும் தெரியல, தெரியாது. ஆனா ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் நீங்க ராஜாவாகிறத எந்த கூஜாவாலையும் தடுக்க முடியாது. எந்த கூஜாவாலையும் தடுக்க முடியாது. ஆண்டவர் வச்ச நேரத்தில் உங்க தூக்கி தலைமையில கிரீடத்தை வச்சிருவாருங்க, அப்படியே வைப்பாரு. நெபுகாத்நேச்சார் சொல்வாரு, ஒருத்தர் உங்க கரத்தை பிடிச்சி என்ன செய்கிறீர் என்று கேட்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தவன் இல்லைன்னுவாரு. ஆண்டவர் உங்களுக்கு செய்யறதை எவனா தடுக்க முடியாதுங்க, கையை பிடிச்சி. நான் பார்க்குற அநேகரோட தலையில கிரீடம் வைக்கப்படுகிறது. தலை உங்க கிரீடத்தால் அலங்கரிக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கை அலங்கரிக்கப்படுகிறது. இப்போ ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. இந்த வேதத்துல யாரோட ஆரம்பம் ஆகாவுன்னு இருந்துச்சு. இருந்த லெவல் இருந்து எங்கேயோ போனாங்க. இருந்த லெவல் இருந்து நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்புறதுக்கு ஒன்றும் இருக்காதுங்க. அப்ப வந்து பேசுவாரு ஆண்டவர். நான் சில நேரம்லாம் பார்ப்பேன், ஆபிரகாமை பார்த்தா சரி, யாக்கோபை பார்த்தா சரி, இந்த ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க. எத்தனை வயசுங்க? 100 வயசு. நம்மலாம் விட்டா நம்ம அழுது புரண்டு ஐயோயோயோயோயோ நம்ம என்ன சரி. நீங்களாம் மிக மகா பரிசுத்தவான்கள், பேச மாட்டீங்க. நான் சொல்லுவேன், நான் ஒத்துக்கிறேன். என்ன ஆண்டவர், உங்களை நம்பிதானே ஆண்டவர் வந்து இப்படி இன்னும் ஆண்டவர் இவ்வளோ நாள் காத்திருக்க வைக்கிறீங்க ஆண்டவர், இவ்வளோ நாள் பொறுமையா இருக்க வைக்கிறீங்க ஆண்டு கேட்டா அவர் சொல்லுவாரு, பொறுமையா இரு. அங்க பாரு ஆபிரகாம் பாருப்பா, பாரு செல்லம் ஆபிரகாம் பாரு 100 வயசு வரைக்கும் பொறுமையா இல்லை, என்ன அவசரம் உனக்கு? தாவீதை பாரு, யோசேப்பை பாரு, நமக்கு அவசரம். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன், என்னன்னா எது எப்படியோ உங்க எல்லாருடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக போகுது. அது கன்ஃபார்ம். இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை அது என்ன வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய் செட்டு உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்னங்க நடக்க போகுதுங்க? ஐயோ மரணத்துக்கு ஏதுவா சொல்லிட்டாரு, அதெல்லாம் கிடையாது. என் மகிமை வெளியரங்கமாக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகிமை. அவர் கேட்டா, நம்மளை கேட்டா அது நடந்துருமோ இல்லை இது நடந்துருமோ அப்படின்னு நம்ம சொல்ல, எதுவும் நடக்காதுடா. நடக்கிறது என்ன? என் மகிமை வெளியரங்கமாகும் உண்மையில. அல்லேலூயா. உங்க எல்லார் மேலேயும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லா மேலேயும் சொல்றேன், என்ன நடக்க போகுதுன்னா மகிமை வெளியரங்கமாக போகுது. லாசரு மரித்து கல்லறையில் இருந்தார்.
உயிரோட எழுப்பி மகிமையை வெளியரங்கமாக்கினார். உங்க வாழ்க்கையில ஏதாவது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த மகிமை வந்து அதை அப்படியே உயிரோடு எழுப்பிடும், உயிரோடு எழுப்பிடும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி, 21 வசனம் பார்ப்போம். மார்த்தாள் இயேசுவின் இடத்திலிருந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். நானா சொல்றேங்க, உண்மையாமே சொல்றேன். என்னம்மா செய்வேன்? ஏசப்பாட்ட நான் இருந்தேன்னா உங்களை எப்போ கூப்பிட்டேன், நீங்க எப்போ வந்திருக்கீங்க கேட்போமா? கேட்க மாட்டோமா? இப்போ ஒரு டாக்டரை கூப்பிடுறீங்க, ஐயா ஒருத்தர் பேஷண்ட் சாக பொழைக்க கிடைக்கிறாரியா, உடனே வாங்கன்னா அந்த டாக்டர் அமைதியாக உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? அந்த அம்மா வந்து உங்களை எப்போ கூப்பிட்டங்க, நீங்கள் எப்போங்க வந்திருக்கீங்க அப்படிலாம் பேசாமல். எனக்கு மார்த்தாள் அம்மாவை ரொம்ப பிடிச்சது. அந்த அம்மாவுக்கு ஒரு முறுமுறுப்பு இல்லைங்க, ஆண்டவரை குறப்பட்டுக்கலங்க, தன் சகோதரன் மரித்தாங்க. அந்த அம்மா வந்து சொல்லுது, ஜீசஸ் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அவரை சாக விட்டுருக்க மாட்டீங்க ஜீசஸ். அந்த அம்மாவுடைய விசுவாசம் அதுவே பெருசு, அந்த லெவல். ஆனால் அவருடைய பார்வை எப்படி தெரியுமா இருக்கு? நான் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் 4 நாள் இல்லை 40 நாள் கழித்து வந்தாலும் பரவாயில்ல, அந்த கல்லறையில் இருக்கிற லாசருவை நான் எழுப்பிடுவேன். இது ஆண்டவரின் பார்வை. நான் ஒன்று சொல்கிறேன், சிலது டிலே ஆகுதுன்னு ஆண்டவரை முறுமுறுத்துறாதீங்க. மார்த்தாள்கிட்ட இதை கற்றுக்கணும். மார்த்தாளை கொஞ்சம் நெகட்டிவாகவே சொல்லுவாங்க இடத்துலையும். நான் அதில் சொல்கிறேன், மார்த்தாள் கிட்ட இதை நம்ம ஒன்று கற்றுக்கணும். அந்த அம்மா வந்துச்சு, ஓடி வருதுங்க. நம்ம என்ன செய்வோம்? வர வேண்டிய நேரத்தில் வராமல் இப்போயா வந்திருக்கிறான் அந்த ஆள், அவரை நான் பார்க்கலாம் முடியாது. யாராவது உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் வராமல் அந்த டைமில் வேற டைமில் வந்தாங்கன்னா, அன்னைக்கு நான் கஷ்டத்தில் இருந்தேன் பிரதர், அன்னைக்கு வந்து உதவி செய்ய வரல, இப்போ எதுக்கு வந்திருக்கிறார் ஜீசஸ்? அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அமிச்சேன், அன்னைக்கு வரல ஜீசஸ், இன்னைக்கு வந்திருக்கிறாரு சொல்லல. அந்த அம்மா ஓடுதுங்க, போய் ஏசாப்பாவை போய் பார்க்குதுங்க. அதில் இன்னொன்று நான் தெரிஞ்சது, அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த 2வது இதை படிங்களா வசனத்தை. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். கிளாப் பண்ணுங்க, மார்த்தாள் அம்மாவுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. என்னங்க, என்ன வார்த்தை, என்ன வார்த்தைங்க. என் வாழ்க்கையில ஒண்ணு நடந்துருச்சுன்னு உங்களால செய்ய முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது ஏசப்பா. என் வாழ்க்கையில நான் எதை இழந்து எது எப்படியா போயிருந்தாலும் நான் உங்களை நம்புவேன் ஏசப்பா. இப்ப கூட நான் நம்புறேன், என் சகோதரன் நான் இழந்துட்டேன் ஏசப்பா, என் சகோதரனை மரித்து அடக்கம் பண்ணிட்டாங்க ஏசப்பா. ஆனா இப்ப கூட நான் சொல்றேன் ஏசப்பா, நீ ஏதாவது கேட்டுக்கொண்டீங்கன்னா அதை பிதா உங்களுக்கு தருவார் ஏசப்பா. ஏன்னா நீங்க தான் உலகத்தில் வருவதாகிய கிறிஸ்து அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா. இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த பிரச்சனையும் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அசைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. என்ன வார்த்தைங்க, என்ன வார்த்தை. அந்த அம்மா சொல்லுது, இப்பொழுதும் இப்ப கூட நான் சொல்றேன்யா, என் சகோதரனை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏசப்பா. இப்போ கூட நான் சொல்றேன், நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். விசுவாசத்தை ஒன்னும் அசைக்க முடியலங்க. வியாதியில கடந்தாங்க, வியாதியில பட்டு உயிர் போக போற சூழ்நிலை வந்துருச்சுங்க. இப்போ கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சுங்க. அந்த அம்மா இன்னும் விசுவாசித்துட்டு இருக்கு. இனிமேல் இழக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு என்னங்க இருக்கு? இனிமேல் இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, ஆண்டவர் பார்த்த பாரு வேற மாதிரி இருந்துச்சு. அதான் நான் சொல்றேன், இந்த அம்மா வந்து உயிர்த்தெழுதெல்லாம் வருவாருன்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அப்படியே லாசரு உயிரோட எழுப்பி அந்த அம்மா முன்னாடி நிற்க வச்சுட்டாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னொரு விஷயம். அவர் இங்கே கிளம்புறாரு பார்த்தீங்களா,
இங்கே கிளம்புறாரு பாருங்க. 11வது அதிகாரம் 11வது வசனம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். தூங்கிட்டு இருக்கிறாரா? அவர் பார்த்த பார்வை பார்த்தீங்களா? நம்ம லாசரு தூங்கி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கெல்லாம் யாராவது கொஞ்சம் அசந்து தூங்கினா போதும், நம்ம எப்படி தெரியுமா பார்க்கறது, உயிர் இருக்கா என்னடா லைட்டாக செக் பண்ணுவோம், கிட்ட போய் கை வச்சு பார்ப்போமா, இது உயிரோடு இருக்கிறவனையே செத்த மாதிரி நம்ம பார்க்கறது. ஆனால் கடவுள் என்ன பார்க்குறாரு, செத்து அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறவனையே உயிரோடு இருக்கிறவன் மாதிரி பார்க்குறாரு, தூங்கிக்கிட்டு இருக்கான்றாரு. இதை தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், நம்ம பார்க்குற பார்வை கடவுள் பார்க்குற பார்வை மாதிரி ஆயிடணும். மறித்துட்டான் அப்படின்னு நியூஸ் வருது, மறித்துட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, இல்லை அவன் நித்திரையாக இருக்கிறான். நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் ஏதாவது மறித்து போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறம் அது கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை சாகலப்பா, தூங்கிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, தூங்கிக்கிட்டு இருக்கு. ஏசப்பா பொய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. நான் இன்னொன்று சொல்கிறேன், அவன் மறித்து தான் போயிருந்தான், செத்து தான் போயிருந்தான், அடக்கமும் பண்ணிட்டாங்க. ஏசப்பா வந்தார்ல, எப்போ ஒரு வாயை திறந்து அவன் மறிக்கல, அவன் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே கல்லறைக்குள்ள லாசரு தூங்கிட்டு தான் இருந்தாரு. அல்லேலூயா. லாசருக்கு உயிர் வந்தது கல்லறை கிட்ட வந்து இயேசு கூப்பிட்ட போது அல்ல, எப்ப என் தெய்வம் இங்கிருந்து வார்த்தையை அனுப்பிச்சாரோ, என் தெய்வம் எப்போ வார்த்தையை அனுப்பிச்சிச்சோ அந்த தெய்வம் சொல்லிச்சு, அவன் நித்திரையா இருக்கிறான்பா அப்படின்னு ஒன்று. லாசரு நல்லா கடலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருங்க, நல்ல ஒரு உறக்கம். என் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது அப்படியே நடக்கும். அந்த வார்த்தை வெறுமையா திரும்பி வராது. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருங்க லாசரு. அதனால தான் இவர் போய் படிங்க, கலர்கிட்ட போய் என்ன சொல்லுவாரு, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அல்லேலூயா. உள்ள தூங்கிட்டு இருந்த லாசருவே, லாசரு வெளியே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு பாருங்க. தூங்கிட்டு இருந்த லாசரு எஞ்சி வெளியே வந்துட்டாரு. உயிரோட வாப்பா நான் சொன்னாரு, லாசருவே வெளியே வான்னாரு. தூங்குனது போதும், ஏஞ்சி வா அப்படின்ட்டாரு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க மரித்து போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் தூங்கிட்டு தான் இருந்துச்சு. ஆண்டவர் அதெல்லாம் உயிரோட எழுப்பி தட்டி எழுப்ப போறாரு. உயிரோட வரப்போகுது. நீங்க எப்படி பார்க்க போறீங்கன்னு தான் விஷயம். இதுக்கப்புறம் இல்லை நடக்காது அப்படின்னு அப்படி இல்லை. ஆண்டவர் செத்து போனதையே 4 நாள் அடக்கம் பண்ணது எப்படி நம்ம பார்க்குறாரு, தூங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறாரு. நம்ம பார்வை மாறணும். அதான் ஆரம்பத்தில் நான் டங்ஸ் பேசும்போதே வந்தது அதுதான், நம்ம பார்வை மாறணும். இதே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்குது, இதே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்குது. லூக்கா 8:52 படிங்க. எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். இங்கேயும் பாருங்க அதே தான் வருது. அவர் என்ன சொல்றாரு, அந்த பொண்ணை மறிச்ச மாதிரி இல்லை, எப்பா அவ சாகலப்பா, அவ மரித்து போலப்பா, நித்திரையா இருக்கிறாள் என்று அவர் எப்ப சொன்னாரோ அப்பவே அந்த மகளுக்குள்ள உயிர் வந்துருச்சுங்க. அப்புறம் உள்ள போய் பார்ப்போம் என்ன நடக்கும்னா, சிறு பெண்ணே பிள்ளையை எழுந்திரு என்றார். பிள்ளையை எழுந்திரு என்றார். தூங்கிட்டு இருக்கிறவன எழுப்புறது ரொம்ப ஈஸிங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில முன்னாடியே மரித்து போச்சு, இதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களே, முன்னாடியே வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க, வார்த்தையை அனுப்புங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க, அது எல்லாவற்றையும் பார்த்து பேசுங்க. பேசின உடனே அதுக்கு உயிர் வந்துடும். உயிர் வந்தோன்னா நீங்க ஈஸியா போய் அதை எழுப்பிடலாம் பாருங்க. பேசாம போய் எழுப்பிட்டு இருக்கா, எழுந்திரு எழுந்திரு எழுந்திருன்னு, அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. அதான் சொன்னாரு, இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு கடல்ல போய் விழுன்னா விழுன்னு சொன்னாரு. முதல்ல பார்த்துட்டாரு, அந்த மரணம் என்ன மலையை பார்த்து சொல்லிட்டாரு, போ, அவ பறிக்கல, அவ தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாரு பாருங்க. அப்பயே அவ தூங்க ஆரம்பிச்சுட்டான் அந்த குழந்தை. கில்ல போய் பிள்ளையே எழுந்திரு, நேரம் எழுந்திருச்சு. உங்க வாழ்க்கையில இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்றேன் பிரதர், இருந்துச்சு பிரதர், அது இல்லைன்றீங்களா? இல்லைங்க, அதை கையை பிடிச்சி தூக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் பேசிடுங்க, அதை பார்த்து, அதை மறிக்கல, அதுக்கு உயிர் இருக்கு, பேசுங்க. அதுக்கப்புறம்
கிட்ட போய் கையை பிடிச்சி தூக்குங்க, உயிர் வந்துருங்க. ஹல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.